Hello students, welcome to Math Square. Now we are going to discuss basic operations on equation. இது அல்ஜிப்ரா சாப்டரில் என்ன ஸ்பெசிஃபிக்கான கான்செப்டும் கிடையாது, ரொம்ப பேசிக்காக எல்லா இடத்துலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுற கான்செப்ட் தான் இதெல்லாம். ஜஸ்ட் சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த டாப்பிக்கை எடுத்திருக்கோம். அடிஷன், அதாவது நம்ம இப்போ அல்ஜிப்ராவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னா லீனியர் ஈக்குவேஷன் ஆகட்டும் ஆர் எனி அதர் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக், கியூபிக் எதுவாகட்டும் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள் இருக்கிறதுனால அதை நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 16. ஈக்குவேஷனாலே என்னென்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள குவான்டிட்டியும் ரைட் ஹேண்ட் சைடில் குவான்டிட்டியும் போத் ஆர் ஈக்குவல். தட் இஸ் இந்த எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டுக்கு நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுக்கும்போது, எல்லா வேல்யூக்கும் இல்லை, கொடுக்கும்போது அது ஈக்குவேட் ஆகணும். ஓகேவா? ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ இங்கே இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸை கொண்டு வரும்போது அடிஷனுக்கு ஃபஸ்ட்டு வரும். அடிஷன் ஆஃப் பர்டிகுலர் நம்பர் பற்றி இப்போ நான் சொல்கிறேன். தட் இஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணணும்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஆட், சப்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எதுவாகட்டும் ரெண்டு சைட்லையும் ஈக்குவலாக அந்த ஒர்க்கை பண்ணணும். ஓகே, தட்ஸ் வாட் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நம்பரை மட்டும் ஒரு சைடில் ஆட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் 7 ஆட் பண்ணணும் அப்படின்னா +7 ரெண்டு சைட்லேயுமே அந்த குவான்டிட்டியை நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் ஈக்குவலாக பண்ணணும் அந்த சைட்லேயே. லைக் த சேம் சப்ராக்ஷன்னாலுமே கூட அதே மாதிரி தான். என்ன ஈக்குவேஷனாக வேணால் இருக்கட்டும், இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். a² - 4a + 12 அப்படின்றது இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஈக்குவேஷன். நான் இங்கே சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு -6 நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். -6 ஆட் பண்ணுறேன்னு சொல்லலாம், அல்லது 6 சப்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது சப்ராக்ஷனோட சிம்பிள் நெகட்டிவ் இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -6 போட்டோம்னா ரைட் ஹேண்ட் சைட்லையும் -6 போடணும். அட் அ டைமில் போத் சைட்ஸ்லையும் போட்டால் தான் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரே சைடில் போட்டோம்னா ராங். ஓகே, தென் அதே இன்னொரு வே என்னென்னா ஒரே பிளேஸில் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஈக்குவேஷனில் a² - 4a + 12 +6 - 6ன்னு போடலாம். இங்கே சேஞ்சஸ் எதுவும் ஆகாது இல்லை. +6 - 6 கெட் 0. ஓகே, இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இந்த -6 இந்த சைடு எடுத்தோன்னா +6ன்னு வரும், ஆர் இந்த -6 இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகும்போது +6 வரும். அதாவது நம்ம இந்த கான்செப்டை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பட் தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. தட்ஸ் வாட் வி ஆர் டிஸ்கஸிங் ஹியர் நவ். அதே மாதிரி தான் அடிஷனும் +7 - 7ன்னு ஒரே இடத்துல போட்டுக்கலாம். ஸோ +7 - 7 காட் கேன்சல், 0 தானே. எனி நம்பர் இன்டூ 0 த சேம். 0 இஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதனால 0வை ஆட் பண்ணுறதுனால எந்த சேஞ்சஸும் வராது. ஜென்ரலாக சொல்லணும்னா இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதா இருந்தால் அட் அ டைத்தில் ரெண்டு ஈக்குவேஷனோட ரெண்டு சைட்லையும் சேமாக பண்ணணும். தட்ஸ் வாட் த மீனிங். ஓகேவா? அதில் இருந்து இன்னொரு வேரியேஷன் என்னென்னா ஒரே இடத்துல ஆட் அண்ட் சப்ராக்ட், அதாவது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆப்போசிட் டு ஈச் அதர் இல்லையா? ஆட் பண்ணுறதுக்கும் சப்ராக்ட் பண்ணுறதும் குவைட் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ அதனால் அந்த ரெண்டையும் ஒரே பிளேஸில் பண்ணலாம். ஓகே, லைக் த சேம் மல்டிப்ளிகேஷனும் அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறோம். 6x + 15y இஸ் ஈக்குவல் டு 9ன்னு எழுதுகிறோம். இப்போது சம் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுலேயே பார்த்துருப்போம். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது சேம் வேரியபிள் கொண்டு வர்றதுக்காக என்ன வேரியபிள் நம்பர் வேணுமோ ஸோ அதால் த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய தடவை நம்ம சொல்லியிருப்போம். விச் மீன்ஸ் தட் அதுதான் இங்கே ஒன்ஸ் அகெயின் கிளியராக பேசிக் கான்செப்டில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ 2ஆல் எனக்கு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்போம். இன்டூ 2 இம்ப்ளைஸ் தட் இஸ் 2 இன்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் முழுக்க. இங்கே நிறைய மோர் தேன் ஒன் குவான்டிட்டி காம்பினேஷனில் இருக்கிறதுனால வித்தின் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு 2 இன்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். லைக் த சேம் இங்கேயும் 2 இன்ட்டு 9 ஆர் 9 இன்ட்டு 2 போட்டுக்கலாம். நோ இஷ்யூஸ், பிகாஸ் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆர் காமிடேட்டிவ். காமிடேட்டிவ்னா என்ன? ஆர்டர் சேஞ்ச் ஆனாலும் ஆன்சரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இஸ் இட்? சாரி. ஓகே, commutative once again. Commutative means order doesn't matters. அதாவது addition and multiplications are commutative property இருக்கு. ஓகே, அதான் ஆல்ரெடி ஏதோ ப்ராப்ளத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 5 + 3னாலும் 3 + 5 both are equal, which is equal to 8. Like the same multiplication,
2 3s are and 3 2s are is equal to 6. Okay, so அதனால addition and multiplicationல order matter கிடையாது, பட் subtraction and division கரெக்டாக போடணும். ஓகே, இங்கே -6 தான் போட முடியும், 6ன்னு போட்டுட்டு மைனஸ்ன்னு போட முடியாது. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ராக்ஷன் போர்ஷனில் இந்த ஹோல் வேல்யூ ரெண்டு சைட்லேயுமே சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹோல் வேல்யூ -6ன்னு தான் போட முடியும். ஓகே, 0 -6ன்னு போடுறதான் கரெக்டு. அதை விட்டுட்டு நான் சப்ராக்ட் பண்ணுறேன் 6 அப்படின்னு சொல்லிட்டு 6 மைனஸ் ஆஃப் திஸ் ப்ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஆஃப் 0னா இது சப்ராக்ட் பண்ணுறது கிடையாது. மீனிங் வந்து மாறிடுது. என்னென்னா 6ல் இருந்து கிவன் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தேவைப்படாது. ஓகே, ஸோ த்ரூ அவுட் எந்த ஈக்குவேஷனையும் சேம் குவான்டிட்டியால் போத் த சைட்ஸ் 4 ஆப்ரேஷன்ஸுமே பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட்டு நம்பர்ஸ்க்கு மட்டும் நியூமரிக் குவான்டிட்டி மட்டும் சொல்லிகிட்டு இருக்கோம். இது நம்பர்ஸை மட்டும்தான் வச்சு ஆட் பண்ணணும்னு கிடையாது. ஈக்குவேஷன்ஸ் டூ ஈக்குவேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த x மைனஸ் 2y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 16 ஒரு ஈக்குவேஷன் எடுத்தோம் இல்லையா. தென் 7x ப்ளஸ் ஒய் மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சம்திங் இருக்குன்னா ரெண்டு ஈக்குவேஷன்ஸ், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணணும், லைக் டேர்ம்ஸை தான் ஆட் பண்ண முடியும். அதாவது எக்ஸ் டேர்மை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், அதோட கோஎஃபிஷியன்ஸை. எக்ஸ்லேருந்து ஒய்யை ஆட் பண்ண முடியாது. அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு இந்த ரூல் அப்ளிகபிள். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்து லைக் டேர்ம்ஸ்க்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, அதனால எக்ஸ் டேர்ம் தான் இங்கே ஆட் பண்ண முடியும். 8x சேம் சிம்பிள் வருது. தென் ஒய் டேர்ம் தான். ஸோ இங்கே வந்து ஆட் ஆர் சப்ராக்ட்டுங்கிறது மேட்டர் இல்லை. சப்ராக்ஷனாக என்ன பண்ணுவோம்னா செகண்ட் லைன் முழுக்க சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நான் வந்து அடிஷன் கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எக்ஸ் டேர்ம்ஸ் வந்து சேர்ந்து கம்பைன் பண்ணி 8x எழுதியாச்சு. ஒய் டேர்ம்ஸ் கம்பைன் பண்ணும்போது ஒய் மைனஸ் 2y ப்ளஸ் ஒய், ஸோ மைனஸ் ஒய் வருது. அண்ட் இசட் டேர்ம் கம்பைன் பண்ணும்போது 3 மைனஸ் 2 இஸ் ப்ளஸ் இசட். ஓகே, ஸோ 16 அது அப்படியே 16 இருக்குது. ஓகே, இதுதான் அடிஷன் கான்செப்ட். அதாவது நியூமரிக்கல் குவான்டிட்டியை மட்டும் பண்ணுறோன்னா போத் சைட்ஸ் அதே வேலையை பண்ணணும். இது வந்து அடிஷன் பிட்வீன் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, நம்ம இப்போ முக்கியமாக பேச வந்தது ஒரு இக்குவேஷனில் சேஞ்ச் பண்ணுறது, அதாவது இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் மூலமாக என்ன சேஞ்ச் வரும், அதை நம்ம வந்து எப்படி பண்ணணும், போத் த சைட்ஸ் ஈக்குவலாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். அதே மாதிரி தான் சப்ராக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஒரு செகண்ட் லைன் முழுக்க அங்கே என்ன சிம்பிள் எக்ஸிஸ்டிங்காக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போடுறோம், தெரிஞ்சது தான். மல்டிப்ளிகேஷன் இதில் வந்து ஒரு 2ங்கிற நம்பரால் திஸ் ஈக்குவேஷன் தட் இஸ் 6x ப்ளஸ் 15y இஸ் ஈக்குவல் டு 9ங்கிற இருந்த ஈக்குவேஷனை த்ரூ அவுட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா ஒரே ஒரு குவான்டிட்டி தான் இருக்குது, 2 × 9 18 எழுதிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா ஒரே ஒரு 2 இஸ் மல்டிப்ளைட் பை 6x ப்ளஸ் 15 கூட. ஓகே, ஸோ இந்த 2ஆல் உள்ளே இருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் டேர்ம் 6xஐயும் செகண்ட் டேர்ம் 15yஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்பர் இன்டூ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். சைன்ஸ் இருந்தால் சைன் அண்ட் சைனை மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் வேரியபிள்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, அதனால எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். 2 6 ஆர் 12 அண்ட் வெளியே வேரியபிள் கிடையாது. ஸோ 1 × எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் 2 × 15 30 அண்ட் ஒய் மட்டும்தான் இருக்குது, எழுதிட்டோம். ஓகே, நவ் இது வித் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது வெறும் குவான்டிட்டியை மட்டும் நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறதை தான் பார்த்தோம். சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது டேர்ம்ஸ் கூட மல்டிப்ளை பண்ண சிச்சுவேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 7x மைனஸ் 2z அப்படிங்கிறது இருக்குதுன்னு வச்சுப்போமே. இது ஈக்குவேஷன் ஆர் ஏதோ ஒன்று, அது மேட்டர் இல்லை. மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இதில் வந்து ரெண்டு டேர்ம் இருக்குது ஒவ்வொரு ப்ராக்கெட்லேயும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு த்ரூ அவுட் இந்த ப்ராக்கெட் முழுக்க மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் இந்த செகண்ட் டேர்ம் -1ஆலையும் இந்த ப்ராக்கெட் முழுக்க மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம், x into the bracket that is 7x minus 2z. தென் எக்ஸுக்கு அப்புறமா உள்ள டேர்ம் சிம்பிள்ஸ்லாம் ரொம்ப முக்கியங்க. எக்ஸுக்கு அப்புறமா உள்ள டேர்ம் வந்து -1. ஸோ -1ஆலையும் இந்த சேம் ப்ராக்கெட் 7x minus 2z வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, நவ் இப்போது இன்னும் ப்ராசஸ் முடியலை. இந்த ப்ராக்கெட் எல்லாம் ரிமூவ் ஆகி ஒரு காம்பினேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் ஒரு சீக்வன்ஸாக எந்த ப்ராக்கெட்டும் இல்லாமல் எழுதும்போது
அது வந்து நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 7x அண்ட் எக்ஸ் இன்ட்டு 2z. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிள்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், அண்ட் வேரியபிள்ஸே மல்டிப்ளை பண்ணியிருக்கோமான்னு எல்லாமே கிளியராக நோட் பண்ணணும். ஸோ இங்கே 1xன்னு மீனிங் ரெண்டுமே பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் 1 into 7 இங்கே நம்பர் எதுவும் போடலைன்னா 1 மீனிங், தட் இஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 மீன் பண்ணுறோம். நவ் 1 into 7 7, x into x x ஸ்கொயர். செகண்ட் பார்த்தோன்னா x into xஐயும் this minus 2z மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸோட சிம்பிள் பாசிட்டிவ், தட் இஸ் ப்ளஸ் வரும் இல்லையா, சாரி எக்ஸோட சிம்பிள் பாசிட்டிவ் எஸ் ப்ளஸ் அண்ட் திஸ் சிம்பிள் மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 1 2s are 2 எக்ஸ் இன்டூ இசட் எக்ஸ் இசட். ஓகே, அடிஷன் சப்ராக்ஷனுக்கு தான் லைக் டேர்ம்ஸை ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ண முடியும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் அது மேட்டர் கிடையாது. ஓகே, தென் அடுத்த டேர்முக்கு வரலாம், தட் இஸ் இந்த ப்ராக்கெட்க்கு. ஓகே, மைனஸ் ஆஃப் 7x. ஸோ சிம்பிள் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டூ ப்ளஸ், ஸோ மைனஸ் 1 into 7 7, எக்ஸுங்கிற ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. தென் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 1 2s are 2, ஒரே ஒரு வேரியபிள் இசட் மட்டும்தான் இருக்குது. இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஜஸ்ட் ஃபார் த எக்ஸாம்பிள் அவ்வளோதான். இதே மாதிரி டிவிஷனும் பண்ணலாம். அது வந்து நம்ம அந்த அல்ஜிப்ரா சாப்டர்லேயே ஃபேக்டரைசேஷன் சம் கான்செப்ட்லாம் இருக்குது, அங்கே வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகே, அண்ட் டிவிஷனுங்கிறது அங்கேயும் அந்த மாதிரி தான். நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வித் நம்பர்ஸோட சொல்லும்போது என்ன ஈக்குவேஷன் ஒன்று, எக்ஸ் மைனஸ் த சேம் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். சாரி இது வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6x ப்ளஸ் 15y minus 9 is equal to 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் இருக்குது. நான் இங்கே த்ரூ அவுட் டிவைடிங் பை 3, அதாவது மல்டிப்ளை பண்ண அதே ப்ரொசீஜர் தான். ஸோ பை 3 அண்ட் 0/3 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பை 3 அப்படிங்கிறது எப்படி மல்டிப்ளை பண்ணும்போது வெளியே இருக்கிற 2 உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோமோ அதே மாதிரி டிவிஷனில் வர்ற நம்பராலையும் இந்த உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் டிவைட் பண்ணணும். தட் இஸ் 6x/3, இந்த காமனாக இருக்கிற பை 3 ஒவ்வொரு டேர்முக்கும் போகும். ப்ளஸ் 15y/3 மைனஸ் 9/3 இஸ் ஈக்குவல் டு 0 பை எனி நம்பர் டிவைட் பண்ணாலும் 0 தான் வரும், அதனால் 0ன்னு முடிச்சுக்கிறோம். தென் இப்போ வந்து இந்த நம்பர்ஸ் வந்து டிவைட் ஆச்சுது அப்படின்னா ஈஸியாக டிவைட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நியூமரேட்டர்ஸ் எல்லாமே, தட் இஸ் இந்த எக்ஸ்ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே 3யோட மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக கேன்சல் ஆயிரும். ஓகே, 6/3 2x, 15/3 5y, minus 9/3 3. ஓகே, இதுதான் ஆன்சர். ஸோ இது ஜஸ்ட் நம்பரால் மட்டும் டிவைட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் வேறு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனால் கூட டிவைட் பண்ணலாம். அது டிவைட் பண்ணுறதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகே, ஃபேக்டரைசேஷன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். எனிஹவ் அதை டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஈக்குவேஷனோட போத் த சைட்ஸ் பேசிக் ஆப்ரேஷன் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ண மாதிரி ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்டும் பண்ணலாம். தட் இஸ் இது ஒரு எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். 2x minus y is equal to 4. இங்கேயும் ஸ்கொயர் மீன்ஸ் ஸ்கொயரிங் பண்ணுறோம், இங்கேயும் போத் த சைட்ஸ் பண்ணணும். ஸ்கொயரிங் போத் த சைட்ஸ் தேவைப்படும் போது, இங்கே இல்லை சப்போஸ் நம்ம வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ண தேவைப்படும் போது எது பண்ணுறதா இருந்தாலும் போத் த சைட்ஸ். ஸோ ஸ்கொயரிங் போத் த சைட்ஸ்னும் போது பிராக்கெட் த ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் பிராக்கெட் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஒரே ஆப்ரேஷன் ஆஸ் இட் இஸ் த ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ரெண்டு சைட்லையும் ஈக்குவலாக பண்ணி ஆகணும், அப்போ தான் எந்த மிஸ்டேக்கும் வராது. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 2x minus y the whole squareங்கிறது x minus y the whole square எக்ஸ்பான்ஷனில் இருக்குது. தட் இஸ் a minus b the whole square என்ன வேணாலும் சொல்லலாம், which is a square minus 2ab plus b square. ரைட் ஹேண்ட் சைடு வந்து 4ஓட ஸ்கொயர், ஸ்கொயர் மீன்ஸ் மல்டிப்ளைட் வித் இட் செல்ஃப். ஸோ 4 into 4 16 வரும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 4x square minus 4xy 2 into ab, அதாவது x minus y the whole square expansion basic identity is x square minus 2xy plus y square. இந்த term வச்சு நம்ம expand பண்ணும்போது minus 4xy plus y square is equal to இங்கே 16 4 square. Like the same square root, taking square root on both sides. ஸோ எல்லாமே இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணும்போதே அங்கே ப்ராப்ளமில் கண்டிப்பாக சால்வ் பண்ணும்போது எது ஒன்று பண்ணுறதா இருந்தாலும் both the sides அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இக்குவேஷன் எடுத்திருக்கேன். இங்கே 25 இஸ் நத்திங் பட் 5 ஸ்கொயர், இட் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் த சைட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு சைட்லையுமே இந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள் போட வேண்டியதாக இருக்குது.
ஓகேவா, கண்டிப்பாக போட்டாகணும். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸ்கொயர் ரூட் மீன்ஸ் என்ன, பவர் 1/2 மீனிங். ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்போனண்ட்டில் எழுதுறதா இருந்தால் பவர் 1/2 போட்டுக்கலாம். √5 ஸ்கொயர் ரூட்க்கு பதிலாக 1/2. As we know rules of exponent, a power m the whole power n is equal to a power m into n. So 5 power 2 into 1/2 கேன்சல் ஆயிரும். விச் மீன்ஸ் தட் இங்கேயுமே டைரெக்டாக பண்ணலாம், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். எக்ஸ்போனன்ட் வச்சும் எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இங்கேயும் 2ம் 1/2 கேன்சல் ஆயிருது. தட் இஸ் x - 2 the whole power 2 into 1/2 கேன்சல் ஆயிடுச்சுதுன்னா ஆன்சர் இஸ் x - 2 is equal to 5 அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் ஆல்சோ சிம்பிள்ஸ் பற்றின கான்செப்ட், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆகட்டும், அடிஷன் சப்ராக்ஷன் ஆகட்டும், கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ 2 நம்பர்ஸ் ஆர் டேர்ம்ஸை கம்பைன் பண்ணும்போது சேம் சிம்பிள்ஸ் இருக்குது. ஓகே, அடிஷன் சப்ராக்ஷனில் சிம்பிள்ஸ் இது ஃபார் ஆட் அண்ட் சப்ராக்டுக்கு 2 இப்போ நான் அந்த டேர்ம்ஸ்க்கு இடையில சேம் சிம்பிள்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபைண்ட் த சம். ஓகே, சம்னா என்ன, ஆட் பண்ணுறது. ஃபைண்ட் த சம் அண்ட் புட் த சேம் சிம்பிள். இப்போது +5 +9 இருக்குன்னா ஆட் பண்ணி இப்போ 5 + 9 மீன்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் 14. அட் த சேம் டைம் -4 -3 இருக்குன்னா ரெண்டுமே வித் நெகட்டிவ் சைன். அப்போது 4 + 3 7 ஆட் பண்ணிவிட்டு சிம்பிள் த சேம் நெகட்டிவாக போடுறோம். அதே இது டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸாக இருக்குது அப்படின்னும் போது, டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, டிஃப்ரெண்ட்னா டிஃப்ரென்ஸ், ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் and put the symbol of the bigger number. பிகர் நம்பரில் உள்ள சிம்பிள் என்னவோ அதோட சிம்பிள் தான் போடணும். ஓகே, தட் இஸ் இப்போது 7 - 25 அப்படின்னு இருக்குன்னா 7ஓட சிம்பிள் பாசிட்டிவ், 25க்கு சிம்பிள் நெகட்டிவ். ஸோ 25லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, 18 போட்டுட்டு சிம்பிள் இங்கே என்னவா வருது அப்படின்னா மைனஸ். பிகாஸ் இங்கே 7 and 25ல் 25 தான் பிகர் நம்பர், அதோட சிம்பிள் நெகட்டிவ், அதனால -18. ஸோ இதெல்லாமே பேசிக்காக இன்டீஜர்ஸ் படிக்கும்போதே படித்த கான்செப்ட் தான். பட் எனிஹவ் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இதில் தான் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். அதனால தான் இந்த கான்செப்ட்லாம் ஒன்ஸ் அகெயின் வந்து ரீகலெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது சிம்பிளோட கான்செப்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சேம் சிம்பிள்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது தட் இஸ் ப்ளஸ் அது ஸ்டார் வந்து மல்டிப்ளை ரெப்ரசென்ட் பண்ணுது. சேம் சிம்பிள்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் சிம்பிள் இருக்கும். ஓகே, அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆப்போசிட் சிம்பிள்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது +- ஆகட்டும் -+ ஆகட்டும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற சைன் வந்து நெகட்டிவ். டிவிஷன்லையும் இந்த சேம் கான்செப்ட் தான். சேம் சிம்பிள்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் சேம் சிம்பிள்ஸ் டிவைட் பண்ணும்போது பாசிட்டிவ், ஆப்போசிட் சிம்பிள்ஸ் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் வந்து நெகட்டிவ். ஓகே, இதெல்லாம் வெரி பேசிக் கான்செப்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் வராமல் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அல்ஜிப்ரா சாப்டர் எதுவாகட்டும் ஃப்ரம் த பிகினிங்கில் இன்பிட்வீனில் ஏதாவது இந்த மாதிரி சிம்பிளில் மிஸ்டேக் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற எல்லாமே வந்து மிஸ்டேக்கில் தான் போய் முடியும், கரெக்ட் ஆன்சர் கிடைக்காது. தட்ஸ் வாட் த பேசிக் கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கீப் வாட்சிங். Okay, thank you.